பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணுறது. நேஷ்னல் வீசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், நேம், சர்நேம், உங்களோட பாஸ்போர்ட்டில் சர்நேம் என்ன இருக்குமோ சேம் இங்கேயே போட்டுருங்க. அது சர்நேம் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ your first name according to the passport and date of birth போட்டுருங்க. இங்கே பிளேஸ் ஆஃப் பர்த்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கண்ட்ரி நீங்கள் இங்கே ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணலாம். whichever the country you are from, இந்தியா, ஸ்ரீலங்கா, எந்த கண்ட்ரியோ அது. அப்புறம் கரண்ட் நேஷ்னாலிட்டி. ஸோ ரெண்டுமே நீங்கள் சேம் கண்ட்ரியாக இருந்தால் சேம் கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் போட வேண்டியது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆரிஜின் நேஷ்னாலிட்டி. ஸோ இதுவுமே உங்களோட கரண்ட் கண்ட்ரி எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் கம்ஸ் ஓகே, உங்களோட ஜெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் என்று சூஸ் பண்ணலாம். அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இங்கே மேரிடுன்னு போட வேண்டியதான். நேஷ்னல் ஐடென்டிட்டி நம்பர், இந்தியாவில் வந்து ஆதார் கார்டுன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதே போல் whichever the country you are from, அந்த கண்ட்ரியோட ஆதார் கார்டுங்க நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ பர்சனல் டேட்டா வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட் தான். ஸோ இங்கே எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. இங்கே பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் ஃபில் பண்ணியிருந்தால இது பிளாக் ஆகிட்ருக்கோம். இதை நம்ம வந்து டிலீட் பண்ண முடியாது. ஸோ லெட் தட் பி. அப்புறம் பிளேஸ் ஆஃப் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இயர் ஆஃப் இஷ்யூஸ், இயர் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டு இங்கே போட வேண்டியது. எங்கே இஷ்யூ பண்ணியிருக்காங்க உங்களோட பாஸ்போர்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். தென் கார்டியன் டீட்டெயில்ஸ் வந்து மைனராக இருந்தால் மட்டும் தான் இது அப்ளிகேபிள் ஆகும். பாருங்கள், நீங்கள் மைனராக இருந்தீங்கன்னா இது போட வேண்டியது இருக்கும். இல்லாட்டி நீங்கள் டஸ் நாட் அப்ளைன்னு போட்டிங்கன்னா இந்த காலம் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட் ஹோம் அட்ரெஸ்ஸு அண்ட் இமெயில் அட்ரெஸ். இங்கே வந்து அந்த அப்ளிகண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இங்கே ஸ்டேட்டு, பிளேஸு, போஸ்டல் கோடு, அட்ரஸ் ஃபில் பண்ண வேண்டியது தான். இமெயில் ஐடி பை டிஃபால்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தால. நெக்ஸ்ட் கம் ரெசிடென்ஸ் இன் கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, வேறு ஒரு கண்ட்ரி இருக்குது உங்களுக்குனாக்கா, அப்போது யூ கேன் சே நோ. இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கனாக்கா தென் யூ ஹாவ் டு சே எஸ், ரெசிடென்ட் பெர்மிட் ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்லி இங்கே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் போடணும். கண்ட்ரி அது தென் கண்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் நோ சொல்லிட்டிங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஆன் ஆகாது. இங்கே எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்கூல் அட்ரஸ், கரண்ட் ஆக்குபேஷன்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்னவா இருக்கீங்க நீங்கன்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம் இங்கே போயிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், இங்கே வந்து நீங்கள் எம்ப்ளாயராக இருந்தீங்களா, எம்ப்ளாயரில் வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் இப்போ கரண்ட்டாக வேலை செய்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் முடித்த உடனே இங்கே பர்பஸ் ஆஃப் விசிட்டிங் போலாண்டில் போயிட்டு அது பர்பஸ்ன்னு சொல்லி ஒர்க் பர்மிட்னு போடுங்க இங்கே. தென் ட்ராவல் டேட்டா ஆஃப் ரிசீவிங் பர்சன். ஸோ வந்து இன்பர்சனாக கம்பெனி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இங்கே கம்பெனி சூஸ் பண்ணிவிட்டு கம்பெனியோட நேம், கம்பெனியோட அந்த பர்சன் யார் உங்களை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம் போட்டுட்டு எந்த கண்ட்ரிலேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, பிளேஸ், போஸ்டல் கோட், அட்ரஸ் போட்டுட்டு ஹவுஸ் நம்பர் இருந்தால் அவங்களோட ஹவுஸ் நம்பர், ஃப்ளாட் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃபிங் இன்வைட்டிங் கம்பெனியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே வந்து யார் உங்களை இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் போடணும். சர்நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் இன்வைட்டிங் பர்சன். ஸோ உங்களோட மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் யாராவது இருந்தாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து கம்பெனி, எந்த கம்பெனி உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி, போலாண்ட், அப்புறமா பிளேஸ், போஸ்டல் கோட், அட்ரஸ், ஹவுஸ் நம்பர் எல்லாம் போட வேண்டியது தான். அப்புறமா சர்நேம், பிஸ்னஸ் அட்ரஸ் அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ் எல்லாம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் கம்பெனி ஆர்கனைசேஷன் ஃபோன் நம்பர் வித் பின்கோடு போட வேண்டியதான். டேட்டா ஆஃப் பர்சனல் கவரிங் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் எவ்வளோ கேரி பண்ணுறீங்களோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே போடணும். பை அப்ளிகண்ட் ஹிம்செல்ஃப், நீங்களாக கேஷ் ஏதாச்சும் கேரி பண்ணுறதா இருந்தால் இங்கே போடலாம். இல்லாட்டி ஸ்பான்சர் இருந்தாங்களா அதை ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை இங்கே நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அகெயின் இங்கே கேஷாக எடுத்துகிட்டு போகிறீங்களா, அக்காமடேஷன்ஸு, ப்ரிப்பேர்டு டிரான்ஸ்போர்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவுமே இங்கே ஃபில் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதர்ஸ் போட வேண்டியதான்.
Then comes data, documents, authorization work, informations about the work permit போடணும் நீங்கள். டைப் ஆஃப் டாக்குமெண்ட் என்டைட்லிங் ஒர்க்கு, உங்களோட ஒர்க் பர்மிட் ஓட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை, இல்லை ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதை விட்டுட்டு இங்கே வந்து உங்களோட பர்சனல் டேட்டா ஆஃப் UAE EU citizens you depend on, the question should be answered by the family members of EU. இப்போ இது வந்து அப்ளை இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி யார் அந்த பர்சனோ அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு உங்களோட ஸ்பவுஸோ ஒய்ஃபோ யாராச்சும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அவங்கள நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ண வேண்டியதான். அதெல்லாம் அன்னோட எங்கள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் காலம் போயிடும். அவ்வளோதான், சிம்பிளாக.